வணக்கம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மேற்கு தாம்பரத்தில் தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மக்கள் படை கட்சியின் நிறுவனர் பொதுச் செயலாளர் வி. ராம்பிரகாஷ் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் தெரிவித்திருப்பதாவது, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முதற்கட்டமாக 3 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறோம். திருப்பூர் தெற்கு சரவணன், கோபிச்செட்டிப்பாளையம் திருமணி மற்றும் ராயபுரம் தொகுதி ஜெகநாதன் வேட்பாளர்கள் ஆவார்கள். இதர தொகுதிகளுக்கும் விரைவில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்வோம் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் கொள்கை மற்றும் நோக்கமாக அனைவருக்கும் இலவச கல்வி மற்றும் மருத்துவம், சிறு குறு சுய தொழில் முனைவோர்கள் வாழ்க்கை தரம் உயர்த்துதல், விவசாயிகள் மேம்பட தமிழகத்தில் ஓடும் அனைத்து நதிகளும் இணைத்தல், இயற்கை விவசாயம் மேம்பட முன்னுரிமை அளித்தல், லஞ்சம், ஊழல், மது, புகையிலை இல்லா தமிழகத்தை உருவாக்குதல், அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படுத்துதல், மக்கள் குறைத்திருக்க மக்கள் படை உருவாக்குதல் ஆகியவையாகும். மக்கள் படை கட்சியின் சார்பில் இன்றைய விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயன்றதை செய்வோம், சமூகம் மேம்படச் செய்வோம் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அனைத்து மக்களுக்கும் அடிப்படை வசதிகளும் சம வாய்ப்புகளும் கிடைக்கப் பெற வேண்டும் என்ற கொள்கையோடு ஜனநாயக ரீதியாக மக்கள் படை கட்சி உருவாகி உள்ளது. எமது கட்சியின் சார்பாக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மக்கள் படை கட்சி சிறப்பு கவனம் செலுத்தும். ஜனநாயக அரசியலை சீர்குலைக்கும் பண பலம் மற்றும் படை பலத்தின் தீய செல்வாக்கிற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய மக்கள் படை கட்சி முயற்சிக்கும். மேலும் அனைத்து குடிமக்களும் தகுதி அடிப்படையில் வசதிகளை வழங்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக மக்கள் படை கட்சி தனது சிறந்த முயற்சியை மேற்கொள்ளும். கூட்டங்கள், கருத்தரங்குகள், மாநாடுகள் மற்றும் பேரணிகள் போன்ற அமைதியான மற்றும் ஜனநாயக வடிவிலான பிரச்சாரங்கள் மூலம் மக்கள் படை கட்சி தனது நோக்கத்தை அடையும். ஆக எமது நோக்கங்களில் அனைவருக்கும் கல்வி மற்றும் மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுதல் வேண்டும். சிறு குறு தொழில் முனைவோர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும். கடன் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும். இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். லஞ்சம், ஊழல், மது, புகையிலை போன்ற போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும். அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படும் பட்சத்தில் இது எல்லாம் சாத்தியம். அதனை மக்கள் படை கட்சி அனைவருக்கும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிக்கும். அது மட்டுமல்ல, மக்கள் குறை தீர்க்கும் மக்கள் படை குழு உருவாக்கப்படும். இதன் மூலமாக மக்களின் குறைகள் தீர்க்கப்பட எமது மக்கள் படை கட்சி முழுமையாக முயற்சிக்கும் என்று கூறினார். கட்சியின் தலைவர், பொருளாளர், நிர்வாகிகள் உட்பட வேட்பாளர்கள் உடனிருந்தனர்.